வணக்கம், நான் உங்கள் அருணோதியா. இந்த எபிசோட்லேயும் சோஷியல் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினோட வரேன். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு பேரண்ட் கேட்டது, என்னுடைய குழந்தை புது என்வாயன்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெரியவங்களுக்கே இருக்கிறது, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல போய் படுத்து தூங்கினா தூக்கம் வராது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் தண்ணி ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்துக்காது, அங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் ஒத்துக்காது. அப்போ குழந்தைக்கு ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நமக்கே அக்கஸ்டம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி ஒரு குழந்தைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ பெரியவங்க நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கக்கூடிய எராவில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுவோம், இல்லை ஆல்ரெடி அந்த ஊருக்கு போயிருந்தவங்க கிட்ட வந்துட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் கிடைக்கும், எந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம், எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. தண்ணி கொண்டு முடிஞ்சால் இங்கேருந்து ஒரு 5 லிட்டர் கேன்லையோ 10 லிட்டர் கேன்லையோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இல்லை சுடு தண்ணி மட்டும் தான் குடிப்பீங்க, இல்லை மினரல் வாட்டர் மட்டும் தான் குடிப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஃபுட்டுலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. பட் உங்கள் குழந்தை எப்படி அக்கஸ்டம் ஆகும்? அவங்க செல்ஃபாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சோஷியல் ஸ்டோரிஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது என்னுடைய பையனுக்கு மொட்டை அடிக்க போகும்பொழுது என்ன சொன்னோம், தம்பி உனக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அவங்களுக்கு 1 இயர் இருக்கும் பொழுது தான் நம்ம முடி எடுத்தோம், சரிங்களா? ஸோ ஒவ்வொருடைய கல்ச்சரில் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் குரூப்பில் அவங்களுக்கு டான்ஷர் பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க, கரெக்டாக. ஸோ அப்போது என்னுடைய பையனுக்கு நான் என்ன சொன்னேன், அவனுக்கு என்ன தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறது அவனுக்கு ரிப்ளை பண்ண தெரியலனாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி இருந்தது, எமோஷ்னலாக அதை புரிஞ்சுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தது. தம்பி உனக்கு மொட்டை அடிக்க போகிறோம், இன்னொரு 1 வாரத்தில் தம்பியோட முடி காணாமல் போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ், சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஹி வாஸ் சைக்கலாஜிக்கலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஈவெண்ட். இது எல்லா பேரண்ட்ஸுமே மேக்ஸிமம் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? இதே மெத்தடு தான். ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, தம்பி உனக்கு பார்க்குறதுக்கு அங்கே இதெல்லாம் இருக்குது, உனக்கு அங்கே இது நல்லா இருக்குது, இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், உனக்கு அங்கே இந்த டாய் கிடைக்கும், அந்த டாய் உனக்கு நான் வாங்கித்தரேன். இங்கே ஒரு தாத்தா இருக்காங்க, அந்த தாத்தாவை தான் நம்ம பார்க்க போகிறோம், அந்த தாத்தா அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுங்கள், ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த ஊரில், ஆச்சுங்களா? ஈஸியாக கஷ்டம் ஆகிடுவாங்க. ஸோ இது சோஷியல் ஸ்டோரிஸ் மூலமாக அவங்களுக்கு ரெடி பண்ணுறது. இதே ஒரு புது ஸ்கூல் அப்படின்னா, நம்ம ப்ளே குரூப்புக்கு விடும்பொழுது நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு டேலேருந்து இல்லை ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் பேரண்ட்டில் யாராச்சும் ஒருத்தர் கூடவே போய் உட்காந்துருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி கூட போய் உட்காந்து அந்த குழந்தை கம்ப்ளீட்டாக அங்கே செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த குழந்தைய ஒரு 1 hour, அதுக்கப்புறம் ஒரு 2 hours அந்த மாதிரி தனியாக விட்டுட்டு வந்திருப்போம். இதே தான் ஒரு புது ஸ்கூலுக்கு உங்கள் குழந்தைய அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு கேர்டேக்கர், ஒரு தெரிஞ்ச டீச்சரையோ ஒரு ஸ்டாஃபையோ இல்லை ஒரு ஃப்ரெண்டையோ அப்ரோச் பண்ணி ஒரு கனெக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அந்த ஸ்கூலில் அவனுக்கு அந்த குழந்தைக்கு அக்கஸ்டம் ஆகிறது ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே சோஷியல் ஸ்டோரிஸ் மூலமாக பண்ணுறது. 2வது, வேற ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு பிடிச்சமான ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், ஒரு டாயோ ஒரு புக்கோ இல்லை அவங்களுடைய ஃபேவரட் பிளாங்கெட், ஏதாவது ஒன்றை நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட் என் கூட இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போவாங்க. இதே போல் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா, இந்த மெத்தடாலஜியை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலைனாலுமே உங்களுடைய சஜஷன்ஸை எங்களுக்கு DM பண்ணுங்கள். இது போல் பல கொஸ்டின்ஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க்யூ.